அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா மே 13. நம்மளுக்கு எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் வந்து மே ஜூன் ஜூலை 12. கரெக்டாக இன்னும் 60 நாள் தான் இருக்குது. அதனால் தொடர்ந்து படிங்க. டெய்லி சிலபஸில் கூட எல்லா பாடத்தையும் படிங்க. ஷெட்யூல் போட்டுங்க, ஒரு டைம் டேபிள். காலையில் 6 மணிக்கா, 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கு வரலாம். 6 to 8, 8 to 10, 10 to 12 இது மாதிரி போட்டு நம் பாடத்திட்டத்தில் வரக்கூடிய எல்லா தலைப்பையும் டெய்லி படிக்கணும். இப்போ பொதுத்தமிழ் 100 கேள்வியா, அதை டெய்லி படிக்கணும் தகுந்தான தலைப்பில். அடுத்தது மேக்ஸ் டெய்லி பார்க்கணும். அடுத்தது பொது அறிவில் இந்திய வரலாறா, இந்திய வரலாறு டெய்லி பார்க்கணும். அடுத்தது தமிழக வரலாறா 20 கேள்வி, அதை டெய்லி பார்க்கணும். அரசியலமைப்பா, அதை டெய்லி படிக்கணும். அடுத்தது வந்து என்ன வருது, பொருளாதாரம் வருதா, பொருளாதாரத்தை 20 கேள்வி டெய்லி படிக்கணும். இது மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மேத்ஸ் படிச்சுட்டு, நாளைக்கு ஒரு நாளைக்கு தமிழ் படிச்சுட்டு, நாளைக்கு ஒரு நாளைக்கு பொது படிச்சுட்டுனா அதெல்லாம் வந்து பயன்படாது. அந்த சிலபஸ் உள்ளதை டெய்லி கவர் பண்ணணும். ஷெட்யூல் போட்டுக்கணும், டைம் டேபிள் போட்டு படிக்கணும். அதுமாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் சிலபஸ் உங்கள் மைண்டில் இருக்கும். அதனால் இந்த மேக்ஸில் 25 கேள்வி அது வந்து உங்களுக்கு வரப்பிரசாதமான வாய்ப்பு. அதுக்கு நீங்கள் ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல. என்னுடைய யூடியூப்பில் இருக்கிற மேக்ஸை போட்டு பார்த்தாலே போதும். அந்த லாஜிக்ஸ், நான் சொல்கிற லாஜிக்ஸ், ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ஸு, ஃபார்முலாஸ், இதை நீங்கள் போட்டாலே வந்து 25 கேள்வி கவர் ஆகும். அப்படி இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 2022. இங்கே பாருங்கள், 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேட்ட கேள்வி. ஒரு ஈஸியான ஒன்று பத்திரம் பாருங்கள். இதில் வினாயன் 129. இது பாருங்க, வினாயன் 129. இந்த ஒரு கேள்வியும் அடுத்தது இங்க பாருங்க 2019. இங்க பாருங்க 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேட்ட கேள்வி. இங்க பாருங்க, இது பார்த்தீங்கன்னா வினாயன் 143. லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்க, வினாயன் 143. இந்த ரெண்டு கணக்கையும் எப்படி போடுறது? இது ரெண்டும் ஒரே தலைப்பு தான், ஆட்கள் மற்றும் வேலை என்ற தலைப்பு. இந்த ரெண்டு கணக்கை போடுறோம் பாருங்க. இதுவும் நம்ம மேத்ஸ்ல சிலபஸ்ல இருக்குது. ஆட்கள் மற்றும் வேலையில ஒவ்வொரு குரூப் 4 எக்ஸாம்லையும் 2 கேள்வி கேட்பாங்க. இந்த கணக்கு போடுறோம் பாருங்க. கவனிங்க, இது வந்து 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேட்ட கேள்வி. 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? இதுதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 14 நாட்கள், ஆப்ஷன் பி 15 நாட்கள், ஆப்ஷன் சி 16 நாட்கள், ஆப்ஷன் சி 17 நாட்கள். இல்லையா? கேள்வி முதல்ல படிக்கிறோம் பாருங்க. இது வந்து 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேட்ட கேள்வி. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 10 நாட்கள், ஆப்ஷன் பி 12 நாட்கள், ஆப்ஷன் சி 11 நாட்கள், ஆப்ஷன் டி 20 நாட்கள். இந்த ரெண்டுமே ஆட்கள் மற்றும் வேலை என்ற தலைப்பில் வர்றது. ரொம்ப ஈஸியானது. இது எப்படி ஷார்ட்டாக போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இது முதல்ல பார்த்தீங்கன்னா 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்னா, நம்ம லாஜிக் என்ன எடுத்துக்கணும்னா, இங்க பாருங்க, 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிப்பவர். அப்ப ஒரு விவசாயி எத்தனை நாள்ல முடிப்பான்ன்றதுதான் கணக்கு. இப்படிதான் எடுத்துக்கணும். 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிப்பார்னா ஒரு வேலை. 10 விவசாயிகள் ஒரு வேலையை செய்யறாங்கன்னு வச்சுங்க. அதுல ஒரு விவசாயி எத்தனை நாள்? 10 விவசாயிகள் 21 நாள்னா ஒரு விவசாயி எத்தனை நாள்னா அப்ப 14 விவசாயிகள் போட்டு பிரிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? 10 விவசாயிகள் 21 நாட்கள் கேட்கறதுனா பாருங்க, எத்தனை நாட்கள்ன்றதுனால
இதுல நம்ம கண்டுபிடிக்கணும். 10 விவசாயிகள் 21 நாள்னா அப்ப ஒரு விவசாயி எத்தனை நாள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஒரு விவசாயி செய்த வேலையை இங்க பாருங்க 14 பெருக்கிட்டா ஆன்சர் கிடைச்சிடும். 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் உழுது முடிப்பார். இது என்ன லாஜிக்னா இங்க பாருங்க, இந்த 10 × 21 இந்த 10 விவசாயிகள் 21 நாள் பெருக்கிட்டு எத்தனை விவசாயியோ அதுதான். ஸ்டெப்பா போட்டா லேட் ஆகும். ஷார்ட்கட்னா 10 × 21 வகுத்தல் இந்த 14. இது லாஜிக் என்னன்னா 10 விவசாயிகள் 21 நாள்ல செய்யறாங்கன்னா ஒரு விவசாயிகள் எத்தனை நாள் செய்வாங்க, அந்த ஒரு விவசாயியை கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணணும் 14ல பெருக்கணும். அதுதான் தனித்தனியா போட்டோம்னா ஷார்ட்கட்டா போறதுன்னா 10 × 21 வகுத்தல் 14. அடிங்க பார்ப்போம். இது அடிச்சீங்கன்னா 3 அடிக்கலாமா? 1 நாங்க 1 3 3 4 3 12 வர 2 அடிக்கலாம் பாருங்க. பாருங்க 7 2 14 7 2 14 இங்க I 2 10 ரைட்டுங்களா? ஈஸியா அடிக்கலாம். அடிச்சுக்கணும். இது ரெட்டப்படை, இதுவும் ரெட்டப்படை, இது ஒத்தப்படை. ஸோ அதுகிட்ட போகாதீங்க. ஏன்னா இது ரெட்டப்படை கீழே மேல ஒத்தப்படை, அதை விட்டுருங்க. இது ரெட்டப்படை, இது ரெட்டப்படை. அப்ப 2 அடிச்சோம்னா இங்க பாருங்க 7 2 14 I 2 10. இப்ப இங்க பாருங்க இது ஒத்தப்படை, இதுவும் ஒத்தப்படை. அப்படி போடணும். மேத்ஸ் நீங்க எப்படினாலும் போடலாம். 4 3 7 5 2 7 6 1 7 புரியுங்களா? 8ல 1 கழிச்சாலும் 7 9 2 கழிச்சாலும் 7 49 7 வகுத்தாலும்னா 7. அதனால நம்ம எப்படி ஈஸியா போடணுமோ அப்படி போட்டுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா 7 2 14 இங்க I 2 10. இப்ப பாருங்க இது ஒத்தப்படை இத்தப்படை பாரு 1 7 3 21. அப்ப 5 × 3 = 15. இது ஆன்சர். பாருங்க ஆப்ஷன் பி 15 நாட்கள். ஒரே நிமிஷத்துல, ஒரு நிமிஷம் வேலை கிடையாது. 2 செகண்ட் 3 செகண்ட்ல போட்டு போயினே இருக்கலாம். அந்த கணக்கெல்லாம் ஈஸியா தூக்கிட்டு போயினே இருக்கலாம். பார்த்தீங்களா? சொல்றது புரியுதா? லாஜிக் என்னன்னா இது ஒரு மாடல். இந்த மாடல் ஞாபகம் வச்சுங்க. இந்த மாடல்ல தெளிவா ஞாபகம் வச்சுங்க. 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்? முதல்ல மாதிரி கேள்வி படிக்கணும். கேள்வி பற்றி புரிஞ்சுட்டு அந்த மாடல் ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப போட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 10 விவசாயிகள் 21 நாள்னா நம்ம கணக்கு என்னன்னா ஒரு விவசாயிகள் கண்டுபிடிச்சு அப்படியும் போலாம். நீங்க 10 விவசாயிகள் 21 நாள்னா ஒரு விவசாயி கண்டுபிடிச்சு எத்தனை நாள் வந்துடும், அதை 14ஆல பெருக்குனீங்கன்னா இதான் வரும். அது கொஞ்சம் லேட் ஆகும். இது ஷார்ட் என்னன்னா 10 × 21 வகுத்தல் 14 போட்டா 15 ஆன்சர். இங்க வாங்க. அதே இது 2019 TNPSC குரூப் 4. இங்க பாருங்க A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஒண்ணு இல்லைங்க. இங்க பாருங்க A என்பவர் ஒரு வேலை 20 நாள் இல்லையா, வேற ஒருத்தர் செய்யறாரு. அடுத்து என்னது B என்பவர் அதே வேலையை நான் செய்யறேன். அவர் செஞ்சா 20 நாள், நான் செஞ்சா 30 நாள். என்ன கேக்குறாங்க? அவ்வேலை இருவரும் நானும் அவரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் ஆகும்? ஒண்ணும் கிடையாது. அவர் தனி வேலை, நான் தனி வேலை. ரெண்டு சேரும்போது ரெண்டுத்தையும் கூட்டிக்க வேண்டியதுதான். இங்க பாருங்க. அப்ப என்ன பண்ணோம்னா A செய்த ஒரு நாள் வேலை, அதெல்லாம் பழைய பதிவு நட்டுருப்பேன், நீ பாருங்க கணக்கு போட்டிருப்பேன். அப்ப என்ன பண்ணணும், இப்படி எடுத்துங்க. இந்த 20 1/20 அவ்வளவுதான். 1/20 2 பேர் செய்யறதுனால பிளஸ் போட்டுங்க, கூட்டுறோம். ஏன்னா தனித்தனி வேலையை ஒன்னாக்குறோம் இல்லையா, தனித்தனி வேலையை ஒன்னாக்கும் போது கூட்டிக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த 30 1/30 எடுத்துங்க. அவ்வளவுதான் ஐடியா. ஷார்ட்கட் ஸ்டெப் இதுதான். 20 1/20 எடுத்துங்க. அது ஒரு ஆள் செஞ்ச வேலை. 1/30 ஒரு ஆள் செஞ்ச வேலை. ரெண்டுத்தையும் கூட்டிங்க. கூட்டணும்னா என்ன பண்ணணும், இது பாருங்க, இது ஒரு பின்னம். தெரியாம தெரிஞ்சுங்க. இது ஒரு பின்னம், இது ஒரு பின்னம். பின்னம்னா மேல தொகுதி கீழே பகுதி. இது தொகுதி பகுதி. பின்னத்தை கூட்டும் போது என்ன ஆகணும், தொகுதி பகுதி டினாமினேட்டர் பகுதி காமனா இருக்கணும், பகுதி ஒரே நம்பர் ஆகணும். அப்பதான் கூட்ட முடியும். நிறைய பேர் நேரடி வகுப்புல மேல 1 1 2 23 50 போடுறாங்க. தப்பு. அது முழு எண்ணம் தான் அப்படி கூட்டலாம். பின்ன எண்ணை கூட்டணும்னா தொகுதி பாருங்க, தொகுதி பகுதி ஒரே நம்பரா இருக்கணும். அப்பதான் கூட்ட முடியும். அதுக்காக என்ன பண்ணணும், இந்த 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இது பாருங்க 20, 30
இது எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 10ஆல் வகுக்கலாம் ரெண்டுத்தையும். 10ஆல் வகுத்தோம்னா ஈர்ப்பைத்து 20 மூப்பைத்து 30 அவ்வளோதான். பெருக்குங்க 10 × 20 10 × 20 23 60 பாருங்க 10 × 20 23 60 அதுதான் எல்சிஎம். இந்த 60 எல்சிஎம் எடுத்துட்டு மேலே போடணும். இப்படி பாருங்க நிறைய பதிவு போட்டிருக்கோம், பார்த்தவங்களுக்கு புரியும். புதுசாக பார்க்குறவங்க இதை கவனிச்சிங்க. இது ரெண்டும் எல்சிஎம் எடுத்துட்டேன், இதை போட்டேன். எல்சிஎம்னா பழைய பதிவை பாருங்க, இன்னும் தெளிவாக புரியும். இந்த 60 கீழே போட்டு இந்த 60 20 வகுக்கணும். அதாவது இது தொகுதி இது பகுதி இல்லையா? இந்த 60 20 வகுத்தா எத்தனை தடவை? 3 20 60 3 வருதா? அந்த 3ஆல இந்த தொகுதி நம்பரை பெருக்கணும். எனக்கு போய் விட்டுறீங்க, பெருக்க மாட்டீங்க, அப்படியே போடுறீங்க. 3 அப்படி போடக்கூடாது. 3 20 60 60 20 வகுத்தா 3. அந்த 3 ஒன்னா பெருக்குனா 3 பிளஸ் இங்க பாருங்க இந்த 60 30ஆல் வகுக்கணும். 60 30ஆல் வகுத்தா 2 தடவை 20 60. அந்த 2 இந்த 1ஆல பெருக்கணும். 1 என்ன வருது இல்லையா? 2 × 1 = 2. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணுங்க, இதை கூட்டுங்க. இப்ப என்ன பண்ணுது, தொகுதியில இருக்குது, கீழே பகுதி காமனா போயிடுச்சு, ஒரே நம்பர். அப்ப 3 2 5 வகுத்தல் 60 அவ்வளவுதான். இப்ப அடிக்கலாம். 4 5 5 15 60. இப்ப என்ன வருது? 1/12. நம்ம ஏற்கனவே 1/20 நடத்தம் இல்லையா? அதுதான் 1/12 = 12 நாட்கள். இங்க பாருங்க, இதுக்கும் ஆப்ஷன் பி 12 நாட்கள். புரியுதுங்களா? இது மாதிரி நான் தொடர்ந்து எல்லா பதிவும் போட்டுன்னு வரேன், எல்லா தலைப்பும் போட்டேன். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பாடத்திட்டத்தில் இருக்கிற அத்தனை தலைப்பும் போட்டேன். என்ன போட்டிருக்கேன்? விகிதம், சதவிகிதம், விகிதாச்சாரம், மீசிமா, மீப்பேவா, தனிவட்டி, கூட்டு வட்டி, காலம் மற்றும் வேலை, ரீசனிங். அதுக்கு அடுத்தீங்கன்னா இந்த பகடை தான் இன்னும் போடல. பகடை உருட்டல் தான் ஒரு இருக்குது, அதையும் போட்டுடுறேன். அடுத்த ஒரு பதிவில் போடுறேன். அதுவும் எப்படி நீங்கள் எப்படி கேட்டாலும் எப்படி போடலான்றது போடுறேன். இது மாதிரி இந்த பதிவெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த மாடல், தனி வட்டியில் ஒரு 5 மாடல், கூட்டு வட்டியில் ஒரு 5 மாடல், மீப்சிமா மீப்பேவில் ஒரு 4 மாடல் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த பார்த்தாலே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நீங்கள் வந்து பொது தமிழ், பொது அறிவு, இந்த பொருளாதாரம், அரசியலமைப்பு, தமிழக வரலாறு, இந்திய வரலாறுலாம் 6 to 10 புக்கை படிச்சுக்கலாம். அது நீங்கள் 2022 2024 கொஸ்டின் பேப்பரை பார்த்து அந்த ஆங்கிளில் படிச்சுக்கலாம். ஆனால் கணக்கு வந்து உங்களுக்கு புரியாது. அந்த கணக்கை வந்து மற்ற யூடியூப் சேனலை விட நம்ம யூடியூப் சேனல் வரவேற்பு அதிகமாக இருக்குது. இந்த 4 மாதத்தில் 700 சப்ஸ்கிரைப் வந்துருக்காங்க. 1,00,000 பாருங்க 31,012 வியூஸ் வந்துருக்குது. நானும் வீடியோ போட்டுருக்கேன், 411 வீடியோ போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றதுனால மற்ற யூடியூப் சேனல்லாம் ஒரு டிகிரி சேனல் நடத்துவாங்க, அப்படியே ஒரு பிரிண்டட் போட்டு இப்படி. இங்கே அப்படி இல்லை, எல்லாத்தையும் எல்லா வரியாக சொல்றதுனால மேத்ஸே தெரியாதவங்க கூட ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதை பாருங்க. இதை புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 90% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடலில் இதே மாடலில் வர குரூப் 4ல கேள்வி வரும். இவனை பாருங்க, நான் சொல்லி வைக்கிறேன். இதே மாடலில் ஒரு குரூப் 4ல கேள்வி வரும். எனக்கு இந்த ஃபீல்டில் ஒரு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1ல. அதனால இந்த மாடலில் கண்டிப்பாக 2 கேள்வி வரும். அதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுங்க. இந்த மாடல் எல்லா மாடலும் படிங்க. இந்த பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.